ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. மெயினாக இது எதுக்கான வீடியோ அப்படின்னா வந்து நம்ம நிறைய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருந்தீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயுமே வந்து அதுக்கான ஒரு சில ரிப்ளை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம இந்த சேனலில் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான வீடியோஸ் போட போகிறோம், நீங்கள் கேட்குற அந்த வீடியோஸ்லாம் எப்போ வந்து அப்லோட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சேனல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஒரு 560 சம்திங் வந்து இப்போ வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த மாதிரி நிறைய பேர் கூட பேசுகிறது, நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து அதில் வந்து என்னென்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். பட் நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ அதை தனி வீடியோவை போட்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் அதோட பிடிஎஃப்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் அதை வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணல. அதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நான் அந்த பிடிஎஃப்மே வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் ஒரு 19 செட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, 9 செட். இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் ஆகிடும். 20 செட் வீடியோ வந்து இது வரைக்கும் இருக்குது. அந்த 20 செட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் சால்வ் பண்ணியிருப்பேன்ல, அந்த பிடிஎஃபோடது வந்து நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அடுத்தது, இப்போது கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு மெயினான ஒரு சில கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு, ஆப்டிடியூடுக்கு அந்த A to Z சீரீஸ் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் எதெல்லாம் முக்கியமான டாபிக், ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக வீடியோ போடுங்க. எல்லா செக்ஷனுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வொக்காப் சீரீஸ் பற்றி கமெண்ட்ஸ் கேட்டிருந்தேன். ஒரு சிலர் தான் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, வேறு யாரும் எதுவும் சொல்லலை. அது ஓகேவா இல்லை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கான ரிப்ளைமே வந்து இந்த கமெண்ட்டு கீழே கொடுங்க. அந்த வொக்காப் சீரீஸ் ஓகே, அதை கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னா எனக்கு நார்மலாக வொக்காப்ஸ் வச்சு நார்மலாகவே சொல்லிக் கொடுங்க, அதுவே போதும், இவ்வளோ ஷார்ட்கட்லாம் தேவையில்லை அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். நம்ம அந்த மாதிரி கூட கொண்டு போய்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆப்டிடியூட் A to Z சீரீஸ் இது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, ஓகே, நான் முன்னாடி சொன்னேன் இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் A to Z மேக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த வீக் சாட்டர்டே. ஓகேவா, டேட் பார்த்தீங்கன்னா இந்த வீக் சாட்டர்டேன்னு வருது 8. ஓகே, February 8. Feb 8லேருந்து டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் ஆகிடும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃபுல்லாக முடிச்சுடுவேன். ஓகே, இதை முடிச்சோம்னா தான் நமக்கு அதை எடுக்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த டைமிங் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, நான் ஒர்க் பண்ணிகிட்டே இந்த வீடியோஸ் போடுறதுனால தான் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. நான் முதல்ல ப்ரீவியஸ் இயர் கொஷினை முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு Feb 8லேருந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது டெய்லி வந்துடும். ஓகேவா, ஒவ்வொரு டாப்பிக்காக எதெல்லாம் பார்க்கணுமோ இருக்கிற எல்லா மாடல்ஸும், நான் இதுவரை என்னென்ன மாடல்ஸ் படிச்சிருக்கேன், எதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இருக்கிற எல்லா மாடல்ஸுமே வந்து அதில் நான் ஷேர் பண்ணுவேன். அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸ் நீங்கள் கவர் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 10,000 5,000 கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்து நம்ம இங்கே ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறோம். ஓகே, அதனால் வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது, இப்போது ஜிஎஸ்க்கு கேட்கக்கூடிய கொஷின். ஸோ ஜிஎஸ்க்கு வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறையா கொஷின் அப்படிங்கிறது கேட்குறீங்க. நம்ம அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ அப்படிங்கிறது கொண்டு போக போகிறோம். ஓகேவா, ஹவு டு அப்ரோச் அப்படின்னு நான் வீடியோ போட போகிறேன். ஜிஎஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஜிஎஸ்சில் வந்து எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் பாலிட்டி அப்படின்னா அதில் எந்தெந்த டாபிக்ஸ் படிக்கணும், ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எந்தெந்த டாபிக்ஸ் படிக்கலாம், எக்கனாமிக்ஸ்னால் எந்தெந்த டாபிக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாபிக் வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது ரெடி பண்ணணும். ஓகே, வந்து நம்ம நம்ம நினச்சதுமே எந்த வீடியோவுமே வந்து இமீடியட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதனால் எந்த யூஸ்மே கிடையாது. அதுக்குன்னு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க, அதில் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்குது, இது படித்தா போதும் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அனலைசிஸ் பண்ணி
அதில் முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து அதை ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் இப்போ சும்மா வியூஸ் போகணும் அப்படிங்கிறக்காக நான் ஏதோ ஒரு வீடியோ வந்து நான் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அதில் எந்த யூஸுமே கிடையாது. இது போட்டோம் அப்படின்னா அது ஒரு 10 பேர் பார்க்குறாங்கனாலும் அதில் ஒரு 5 பேருக்காவது அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியான வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் எல்லா வீடியோஸ்க்குமே கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இந்த மேக்ஸ் கொஷினுமே நம்ம ஒரே நாளில் உட்காந்து 5 ஷிஃப்ட்டு 10 ஷிஃப்ட்டு சால்வ் பண்ணி எல்லாத்தையும் வரிசையாக அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அந்த இதில் 4 மெத்தட் இருக்குன்னா அதில் எந்த மெத்தட் கரெக்டான மெத்தட், அந்த மெத்தடை போட்டு ஆன்சர் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை நான் ஒரு 3 டைம் 4 டைம் சால்வ் பண்ணிட்டு தான் அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் தேவைப்படுது. அந்த ரிசர்ச் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வந்துடும். ஆனால் ஒரு 1 வீக் 2 வீக் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நான் ஜிஎஸ்க்குன்னு தனி வீடியோ, அந்த அப்ரோச்சுக்கான வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் வைஸாக எல்லா டாப்பிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓகேவா? அப்போது ஜிஎஸ்க்கும் ஷிஃப்ட் வைஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 3 வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. அது பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இந்தியன் பாலிட்டிக் மட்டும் போட்டிருக்கோம். ஜிஎஸ்க்கு வந்து ஜென்ரலாக எல்லா டாப்பிக்கும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட முடியாது. இந்த மாதிரி டாபிக் வைஸாக போட்டால் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பாலிட்டி சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின், எக்கனாமிக்ஸ்னால் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின். அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் தெளிவான கான்செப்ட் புரியும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு அடுத்து சயின்ஸ் பார்த்துட்டு ஜியாகிரஃபி இப்படி பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாத டாபிக்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரே டாப்பிக்காக பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த வெக்காப் சீரிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வெக்காப் சீரிஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா, அது கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது சொன்னீங்கன்னா தான் அடுத்த வீடியோ அப்படிங்கிறத அதில் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம். கிராஷ் கோர்ஸ் வீடியோ அப்படிங்கிறது சாட்டர்டேலேருந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஜிஎஸ் வீடியோ வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ள வந்து ஜிஎஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம், டாபிக் வைஸாக எது படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ 3 வீடியோ வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஒரு சிலர் வந்து பிடிஎஃப்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த எல்லா பிடிஎஃப்மே வந்து குரூப்பில் வந்துடும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.